மொழி என்று வருகிறபோது 2 பேருமே விழியாக கருதியவர்கள்தான் தமிழை. தொடக்க காலத்திலே இருந்து சமஸ்கிருதம் சாத்திரங்கள் எல்லாம் கற்றாலும் கூட பாரதி பொய்மைகளைச் சாடியவர்கள். சீர்திருத்தமான மெய்நெறியைத்தான் பாரதி கடைபிடித்தார். பெரியார் அவற்றையெல்லாம் இடையூறாக இருக்குமென்றால் சாத்திரங்களை மட்டுமல்ல, தெய்வங்கள் அல்லது கடவுள் நம்பிக்கையை கூட அவர் எதிர்க்க தயாராக இருந்தார், கொஞ்சம் கூட அஞ்சாமல். இதுதான் 2 பேருக்கும் அந்த உள்ள வேறுபாடு. மொழியியலை பொறுத்த வரைக்கும் பாரதி தமிழுக்கு ஒரு புதுப்பாதை காட்டியவன். அதில் பாரதிதாசன் கண்களை கொண்டு பார்த்தால்தான் புரியும். ஊனக்கண்களை கொண்டு அல்லது கருப்பு கண்ணாடி போட்டு கொண்டு பார்த்தால் புரியாது. பாரதிதாசன் வழியில்தான் பாரதியாரை நாம் பார்க்க வேண்டும். அதேபோல் இவர் தொடக்கத்திலே காட்டுமிராண்டி மொழி என்று தமிழை சொன்னதனாலே நான் 50 வயது வரை அவரை அவரை நான் வெறுத்து கூட வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய முழு வரலாற்றையும் போராட்டத்தையும் படித்த பிறகு அவருடைய பக்தனாக நான் இருந்தால் திராவிட இயக்கத்தில் திராவிட கழகத்தில் சேர்ந்திருப்பேன். நான் பக்தனாக இல்லை என்பதனால் பெரியாரை மிகவும் விரும்புகிறேன். அவரை யாராவது எதிர்த்து சொன்னால் என் கவிதைகளால் அவர்களுக்கு சாட்டையடி கசையடி கொடுப்பேன் என்பதில் உறுதி. பெரியார் நமக்கு நிச்சயம் உரியார். பெரியார் பெருமைக்கு உரியார். அவரின் பெரியார் பிறப்பதில்லை, நரியார் சிறியார் கெடவே உழைத்தார் என்றும் இறப்புமில்லை என்று நான் பாடியதை பல மாணவிகள் பள்ளியிலே படிக்க கேட்டிருக்கிறேன். பெரியாரும் தேவை, பாரதியும் நமக்கு தேவை. ஒரு புலவன் என்ற முறையிலே நான் பாரதியையும் ஏற்கிறேன்.